ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போனோம் அப்படின்னா, நம்மள ஒரு பூங்கொத்து குடுத்து வரவேற்பாங்க. மத்தபடி எப்படி அப்படின்னா, மேடையில நம்ம பேச போறதுக்கு முன்னாடி நம்ம கையில ஒரு பரிசு குடுத்து, பொன்னாடை போர்த்துவாங்க. இந்த பொன்னாடை போர்த்துறது அப்படிங்கிறது வழக்கமா உள்ளதுதான். ஆனா, அதுல சமீபத்துல நெறைய கருத்து முரண்பாடுகள்லாம் வந்துச்சு. எதுக்காக பொன்னாடை போர்த்துற வழக்கம் வந்தது அப்படின்னா, முன்ன காலத்துல அடிமைகள் மேலாடை அணியக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. அப்புறம் தோள்ல துண்டு போடக்கூடாது, அப்புறம் தலப்பா கட்டக்கூடாது, இடுப்புல தான் அத கட்டியிருக்கணும். அப்படிங்கிற மாரியான சூழல் இருந்தது. அது காரணமா நெறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அதெல்லாம் நம்ம தாண்டி யாரும் யாருக்கும் மேல கிடையாது, கீழ கிடையாது. எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட, அந்த பொன்னாடை எதுக்காக அணிவிக்கப்படுது அப்படின்னா, நானும் உன்ன சக மனுஷனா மதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா தான் அந்த பொன்னாடை மேல அணிவிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த பொன்னாடையால என்ன பயன்? இந்த பொன்னாடை அணிவிக்கிறதுக்கு பதிலா ஒரு புத்தகம் குடுக்கலாம்ல? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரியா தான் இருக்கும். ஒரு புத்தகம் குடுத்தா பயன் இருக்கும். ஆனா, அந்த பொன்னாடையால பயன் இல்லையேன்னு யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாதஸ்வர வித்வான் இருக்காரு. ரொம்ப அருமையா வாசிப்பாரு. நெறைய கல்யாண வீடுகள்லாம் அவர நான் பார்த்துருக்கேன். நம்மட்ட நல்லா பேசுவாரு. அப்போ ஒரு நாள் சொன்னாரு, "நான் இப்படி ஒரு மேடையில போயி நாதஸ்வரம் வாசிச்சேன். அங்க ஒருத்தர் எனக்கு பொன்னாடை அணிவிச்சாருன்னு" ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. "அத என்ன செஞ்சீங்கன்னு?" கேட்டேன். "பட்டாடையா இருந்தது அப்படின்னா, என் பேத்திக்கு பாவாடை தைக்கிறதுக்காக குடுப்பேன். உன்ட்ட ஒண்ணு சொல்லுதே, எங்க வீட்லலாம் துண்டு வாங்குற செலவே கிடையாது தெரியுமா? எனக்கு வார துண்டே எல்லாருக்கும் நான் குடுத்துக்கிடுவேன். எல்லாருக்கும் போதுமானதா இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. நம்ம பொன்னாடை எதுக்கு? அதுக்கு பயனே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே வேளையில, யாரோ ஒருத்தருக்கு அது பயனுள்ளதா இருக்கு. தமிழர் வரலாறு நாகரிகம் என்ன சொல்லுது அப்படின்னா, "முன்னை இருந்து நட்டோர் குடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர்" அப்படின்னு சொல்லுது. அதனால யாராவது பொன்னாடை போத்துனாங்க அப்படின்னா, சந்தோஷமா ஏத்துக்கங்க. யாரு என்ன குடுத்தாலும் சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கோங்க. "மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக் குழையும்" விருந்து மட்டும் கிடையாது. அது உறவுமா இருக்கலாம், நட்பா கூட இருக்கலாம். அதனால யாராவது அன்போட ஏதாவது குடுக்கும்போது, அத அப்படியே ஏத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிக்காம இருந்ததுன்னா, ரொம்ப அமைதியா, நிதானமா, உங்களோட மனசு கஷ்டப்படாம, "இது வேண்டாமே" அப்படின்னு தன்மையா திரும்ப சொல்லுங்க. அதுதான் நல்லது. பொன்னாடை இனிமேல் பயனாடையா இருக்கட்டும். நன்றி.